ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை மார்க் 8வது அதிகாரம் 6வது வசனம். அப்போது அவர் ஜனங்களை தரையிலே பந்திருக்கு கட்டளையிட்டு அந்த 7 அப்பங்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். அவர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். ஆமேன். ஹல்லேலூயா. இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஜனங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் 3 நாளாக தங்கியிருக்கிறாங்க. அவங்களுக்கு சாப்பிட கொடுக்க ஒன்றுமில்லை. அப்போ இயேசு கிறிஸ்து ஜனங்களை பார்த்து சொல்றார், ஜனங்களுக்காக சீசர்களை கூப்பிட்டு சொல்றார், ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன். 2வது வசனத்துல, இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்து 3 நாள் சாப்பிட ஒன்றுமில்லாது இருக்கிறார்கள். இவங்க தூரத்துல இருந்து வந்திருக்கிறாங்க, இவங்களை பட்டினியா அனுப்பிவிட்டா வழியிலே சோர்ந்து போவார்களே என்று சொல்லி அவங்க கூட்டத்தில் உள்ளவங்களாம் சொல்றாங்க. அப்போ ஒரு சீஷன் அவர்களை பார்த்து சொல்றான், இந்த வனாந்திரத்திலே ஒருவன் எங்கே இருந்து அப்பங்களை கொண்டு வந்து இத்தனை பேர்களும் திருப்திப்படுத்தக்கூடும் என்று சொல்கிறான். இந்த வனாந்திரத்துல எங்க அப்போ இருக்கு, யார் கொண்டு வந்து இவங்களெல்லாம் திருப்திப்படுத்த முடியும், இந்த ஜனங்களெல்லாம் திருப்திப்படுத்தக்கூடிய அளவுக்கு அப்போ எங்க இருக்கு என்று சொல்லி, அப்போ அதற்கு கர்த்தர் என்ன சொல்றார், உங்களிடத்தில் உங்களிடத்துல எத்தனை அப்பம் இருக்கு அப்படின்னு கேட்கிறார். அப்போ 7 அப்பங்கள் உங்கள்கிட்ட இருக்கு என்று சொல்கிறார். அப்போ அந்த 7 அப்பத்தையும் கொண்டு வர சொல்லி அந்த 7 அப்பத்தையும் என்ன செய்யறாரா, ஜனங்களை எல்லாம் பந்திருக்க வைத்து அந்த 7 அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி சீசர்களுக்கு கொடுத்தார், ஆசீர்வதித்து கொடுக்கிறார். அப்போ ஜனங்கள் என்ன செய்யறாங்க, எல்லாருக்கும் பரிமாறினாங்க. அவங்க எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 7 குடை நிறைய எடுத்தார்கள். சாப்பிட்டவர்கள் ஏறக்குறைய 4000 பேராயிருந்தார்கள். பின்பு அவர் அவர்களை அனுப்பிவிட்டார். ஆமேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட 7 அப்பத்தை இயேசு கிறிஸ்து ஆசீர்வதித்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு கொடுத்ததுனால அது 4000 பேருக்கும் அதிகமானவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளை கூடை நிறைய எடுத்தாங்களாம். இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையிலும் கூட நீங்க இப்போ கையில வைத்திருக்கிற காரியம் நீங்க செய்ய போகிறதான பெரிய காரியத்திற்கு குறைவா இருக்கலாம். இதை வைத்து நான் எப்படி இவ்வளோ பெரிய காரியத்தை செய்ய போகிறேன் என்று சொல்லி அங்கலாய்த்தவர்களாய் நீங்க காணப்படலாம். என் பிள்ளைகளுடைய திருமண காரியம், பிள்ளையின் படிப்பு காரியம், வீடு கட்டுவதற்கான காரியம், இவைகளுக்கெல்லாம் தேவையான பணம், தேவையான காரியங்கள் கொஞ்சமா உங்களிடத்தில் இருக்கலாம். அதை வைத்துக்கொண்டு நீங்க ஒருவேளை இப்படி நீங்க சோர்ந்து போயிருக்கீங்களா? இயேசு கிறிஸ்துவால் அதை ஆசீர்வதித்து அதை அதிகமாக்க முடியும். அதை இரட்டிப்பாய், மும்மடங்காய், பல மடங்காய் ஆசீர்வதித்து மீதி எடுக்க வைக்க அவரால் முடியும். 7 அப்பத்தை ஆசீர்வதித்த கர்த்தர் 4000 ஜனங்களுக்கும் அதிகமானவர்களுக்கு கொடுத்த ஆசீர்வதித்த கர்த்தர் உங்களிடத்தில் இருக்கிற இந்த கொஞ்ச காரியத்தையும் பெரிய அளவில் மீதம் எடுக்க செய்வார். ஆமேன். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? சோர்ந்து போகாதீங்க. அதற்கு நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஸ்தோத்தரிக்கணும். எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்க ஸ்தோத்தரிங்க. குறைவான சூழ்நிலைகளில் தேவை பெரிதா இருக்கிறது, கண்முன் செய்யக்கூடிய காரியம் மலை போல் இருக்கிறது, ஆனா அதை எப்படி செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி நீங்க கலங்கும் போது அந்த கொஞ்சத்தை வைத்து ஸ்தோத்தரிங்க. அந்த கொஞ்சத்தை கர்த்தருடைய பாதத்தில் வைத்து ஸ்தோத்தரிங்க. ஸ்தோத்தரித்து எல்லா காரியத்தையும் செய்யுங்க. மீதம் எடுக்க கர்த்தர் கட்டாயம் செய்வார். பிள்ளைகளுக்கு படிப்பிற்கான காரியங்கள், பிள்ளைகளின் படிப்புக்கு தேவையானவைகளை நிறைவேற்ற முடியாமல், திருமணத்திற்கானவைகளை நிறைவேற்ற முடியாமல், வேலைக்கான காரியங்களில் இன்னைக்கு பிஸ்னஸ் பண்ணலாம், அந்த பிஸ்னஸ்ல மேற்கொண்டு பணம் போடுவதற்கு முடியாம நீங்க திகைத்து கொண்டிருக்கலாம். உங்களிடத்தில் இருக்கிறதை வைத்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணி நீங்க எதை உபயோகிக்கீங்களோ அதை கோடி மடங்கு பெருக செய்கிற தேவனாகவே உங்களிடத்துல இருக்கிற கொஞ்சம் என்று சொல்லி சோர்ந்து போகாதீங்க. அதை கர்த்தருடைய சமூகத்தில் வைத்து ஸ்தோத்தரித்து அதை நீங்க பயன்படுத்துங்க. ஸ்தோத்தரித்து உபயோகிங்க. உங்கள் தாளந்துகள், நீங்க கர்த்தருக்காக செய்கிற கிரியைகள், அவங்களுக்கெல்லாம் நிறைய ஞானம் இருக்கு, அவங்களுக்கு எல்லாம் தெரியும், ஆனால் எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் கர்த்தருடைய காரியத்தை நான் எப்படி செய்வேன், ஊழிய பாதையில் எனக்கு ஒன்றுமே தெரியாது என்று சொல்லி உங்களிடத்தில் இருக்கிற அந்த கொஞ்ச தாளந்தை வைத்திருக்கிறீங்களோ, ஸ்தோத்தரிக்க உங்கள் தாளந்துகளை கர்த்தர் அபிரிவிதமாய் ரெட்டிப்பான மும்மடங்காய் கோடி மடங்காய் ஆசீர்வதிக்க அவர் வல்லவர். ஆகவே இந்த வார்த்தையில் உள்ள சத்தியத்தை உணர்ந்தவர்கள் ஐசப்பா, கொஞ்சம் நினைத்து சோர்ந்து போகாதபடி, தேவையை நினைத்து கலங்காதே, ஏசப்பாவை பார்த்து நீ எல்லாவற்றிலும் நன்றி செலுத்தி, இதுவரை நடத்தின கர்த்தர் இனிமே நடத்த மாட்டாரா, இதுவரை செய்த தேவன் இனிமேல் செய்ய மாட்டாரா, ஒன்றுமில்லாத எனக்கு இவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்தவர் இந்த காரியத்தையும் செய்ய அவர் வல்லவர் என்று சொல்லி
5 அப்பத்தை 5000 பேருக்கும் அதிகமான பேருக்கும், 7 மீன்களை 4000 பேருக்கும் அப்பத்தை 4000 பேர்களுக்கும் அதிகமானவருக்கும் கொடுத்த தேவன், மீதியான கூட எடுக்க வைத்த தேவன், எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்று சொல்லி நாம் இந்த வேளையில் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஸ்தோத்திரத்தோடு காணப்படும். சீஷர்களை இந்த இடத்துல அவர் சொல்றார், இன்னும் உங்கள் இருதயம் கடினமாயிருக்கிறதா? நீங்க கண்களிலிருந்து காணாதவர்களா இருக்கிறீங்களா? காதுகளிலிருந்தும் கேளாதவர்களா இருக்கீங்களா? ஏசப்பா உங்களையும் பார்த்து சொல்லுவோம், உங்கள் இருதயம் ஏன் கடினப்பட்டிருக்கு? நான் இதுவரை செய்ததை நீங்கள் காணாமல் இருக்கீங்களா? இதுவரை உங்களை எவ்வளவோ ஆசீர்வதித்திருக்கிறேன், நீங்கள் உணராமல் இருக்கீங்களா? நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் 5 அப்பத்தை 5000 பேருக்கு பங்கிட்ட போது மீதியான துணிக்கு எத்தனை குடை நிறைய எடுத்திருந்தும், 7 அப்பத்தை 4000 பேருக்கு பங்கிட்ட போது எத்தனை குடை நிறைய எடுத்திருந்தும் நீங்கள் ஏன் உணராமல் இருக்கீங்க? நீங்கள் ஏன் உணராமல் இருக்கிறீங்க என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கும் வேலை நான் உங்களை பார்த்து கர்த்தர் பாரத்தோடும் கவலையோடும் கொஞ்சத்தை வைத்து நான் என்ன செய்ய போறேன் என்று தடுமாறி இருக்கிறவங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம், கடினப்பட வேண்டாம், உணர்வில்லாமல் இருக்காங்க, நான் செய்வேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறான். வாக்கு கொடுத்த கர்த்தர் சமூகத்தில் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரித்து பயன்படுத்தி எல்லாவற்றிலும் ரெட்டிப்பான மடங்கு ஆசீர்வாதத்தை பெறும்படி எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம். அப்பா இந்த வேளையிலும் அப்பா ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் 5 அப்பம் 7 அப்பத்தை நீர் எத்தனையோ ஆயிரமான ஜனங்களுக்கு 4000 மக்களுக்கும் அதிகமானவர்களுக்கு நீர் கொடுத்தீரப்பா. ஆசீர்வதித்து ஸ்தோத்திரம் பண்ணி உபயோகிக்கும் போது, நீர் ஆசீர்வதிக்கும் போது அது பல மடங்காய் மாறினது. அதே போல் இந்த வேளையில் ஜெபிக்கிற தேவையோடு அப்பா பாரத்தோடு நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கையில் இருக்கிற எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்து கொடும். பிள்ளைகள் ஸ்தோத்திரித்ததை பயன்படுத்தும் போது அபரிவிதமான மடங்கு மீதி எடுக்க செய்யும். தேவைகள் எல்லாம் பூர்த்தியாக்கப்பட்டு திருப்தியாக்கப்பட்டு நீ மீதி எடுக்க செய்யும். அப்பா பெரிய காரியங்களை செய்யும். சகல துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.